இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஒரு பையனை அவ அம்மா கண் முன்னாடியே கார்ல கடத்திட்டு போக பாக்குறா. அதை பார்த்தா லீசா அவ பையனை விட சொல்லி கத்திக்கிட்டே அந்த கார் கிட்ட போறா. அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் காரை எடுத்துட்டு போறான். அப்ப லீசா அந்த காரை விடாம புடிச்சிட்டு விண்டோவை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அப்ப சடனா கார் ஸ்பீட் எடுத்து டர்ன் பண்றதுல பேலன்ஸ் மிஸ் ஆகி அவ கீழே விழுந்துடுறா. அப்ப லீசாவோட போன் வேற கீழே விழுந்துருது. இது தெரியாம அவ அந்த காரை ஃபாலோ பண்ண இவளோட காரை எடுத்துட்டு சேஸ் பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறா. அப்போ ஹெல்ப்புக்கு போலீஸுக்கு கால் பண்ண போன் எடுக்கிறா. ஆனா கையில போனுக்கு பதிலா அந்த பையனோட வாய்ஸ் ரெக்கார்ட் டிவைஸ் தான் கிடைக்குது. அதுல அந்த பையனோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த டைம் அவ பின்னாடி போலீஸ் பைக்ல வரத பார்த்தவ அவரோட அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக வேணும்னே காரை தாறுமாற ஓட்ட அதை பார்த்த போலீஸ் அவகிட்ட வராரு. அப்ப அவ என்னோட பையனை அந்த ப்ளூ கலர் கார்ல கடத்திட்டு போறாங்கன்னு சொல்றா. ஆனா அவருக்கு காத்து சவுண்ட் அதிகமா இருக்கிறதுனால அவ என்ன சொல்ல வரான்னு புரியல. அதனால காரை முன்னாடி ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த ப்ளூ கலர் கார் ஸ்லோ பண்ணி போலீஸ் கிட்ட வரும்போது அந்த போலீஸை இடிக்கிறான். இதனால போலீஸ் ரெண்டு காருக்கு நடுவுல மாட்டிக்கிறாரு. அப்ப போலீஸை காப்பாத்த லீசா ஹைவே விட்டு விலகி போறா. அதனால போலீஸ் உயிர் தப்பிக்கிறாரு. அதே டைம் அந்த ப்ளூ கலர் காரும் ஹைவேஸை விட்டு ஓரமா தள்ளி போய் நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். அவனை பார்த்த லீசா அவன்கிட்ட நெகோஷியேட் பண்ணி பையனை காப்பாத்தலாம் நினைக்கிறா. ஆனா அவன் கையில கத்தி எடுத்துட்டு அவளை கொலை பண்ண துரத்துறான். இதை பார்த்தவ அவன்கிட்ட இருந்து தப்பிக்க அவளோட காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போறா. அப்ப கொல்ல வந்தவன் மூச்சு வாங்கி நிக்கிறான். இதை பார்த்தவ திரும்பவும் காரை ஃப்ரண்ட் கியர் போட்டு அவனை இடிக்கிற மாதிரி வரா. இதனால பயந்தவன் முன்னாடி ஓடுறான். அப்ப அவ கொஞ்ச தூரம் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவன்கிட்ட திரும்பவும் நெகோஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப அவன்கிட்ட அவளோட பர்ஸை தூக்கி போட்டுட்டு அதுல ஏடிஎம் கார்டு இருக்கு, நீ வேணுன்ற காசை எடுத்துட்டு என் பையனை விட்டுடு, அப்படி இல்லனா நீ எங்க போனாலும் நான் பின்னாடி வருவேன்னு சொல்றா. இதை கேட்டவன் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவளோட பர்ஸை எடுத்துக்கிட்டு அவளோட காருக்கு போறான். அப்ப அவனோட கார்ல இருந்து அந்த பையனை கடத்தின லேடி அவங்களோட சேஃப்டிக்காக லீசாவோட கார்ல ஏறிக்கிறா. இதனால லீசா ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிட்டில இருக்கிற ஏடிஎம்க்கு போயிட்டு இருக்கா. அப்ப அவ பின்னாடி இருந்த லேடி லீசாவை அடிச்சு அவளோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்க பாக்குறா. அப்ப இவ ஃப்ரண்ட் சீட்டை பின்னாடி தள்ளி பேக் டோரை ஓபன் பண்ணி அந்த லேடியை கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஷர்ட் அவ மாட்டிக்கிறா. அப்ப முன்னாடி போன கார் லீசாவோட கார் வர லேட் ஆகிறதுனால ஸ்டாப் பண்ணிருப்பான். அப்ப லீசா அந்த லேடி போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு சிக்னல் கொடுக்கறதுனால அவன் கூட இருந்த லேடி தான் சிக்னல் தரான்னு நினைச்சிட்டு அவனும் கார் எடுத்துட்டு போறான். இதனால ரெண்டு பேரும் சிட்டிக்கு போறாங்க. அப்ப இவ சடனா காரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவ சேஸ் பண்ணிட்டு வந்த கார் பேங்குக்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு பாக்குறா. ஆனா அது எங்கேயுமே தெரியல. அதனால அது எங்க போச்சுன்னு அந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அந்த கிட்னாப்பர் போட்டு இருந்த ட்ரெஸ் குப்பத்தொட்டி இருக்கிறத பாக்குறா. அதனால அவன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும்னு எல்லா காரையும் பாக்குறா. அப்போ ஒரு பிளாக் கலர் கார்ல அவன் போறத பார்த்துட்டு அவளோட காரை வேகமா எடுத்துட்டு போய் இடிக்கிறா. அதனால அவன் அன்கான்சியஸ் ஆகுறான். அப்ப அவங்க கிட்ட இருந்த பர்ஸை எடுத்து அவனோட ஐடியில அவன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் பையனையும் காப்பாத்துறா, கூட அடைச்சு வச்சிருந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்துறா.